ஹாய் டிசைனர்ஸ், வெல்கம் பேக் டு பிக்சல் டிசைன் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஓன் மொக்கப் வந்து பண்ணுறது, அதுவும் பேக்கேஜிங் மொக்கப் வந்து எப்படி ஓனாக வந்து மொக்கப் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இமேஜை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சப்ஜெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி சொன்னால் சரியாக அந்த சப்ஜெக்ட் மட்டும் செலெக்ஷன் ஆவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ட்ரோட ஜே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சப்ஜெக்ட் மட்டும் பிஎன்ஜி ஃபார்மில் செலக்ட் ஆவார். டூப்ளிகேட் லேயர் வந்துருவார். இப்போ நீங்கள் ஷேப் டூவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஷேப் டூவில் வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் ஏன் இப்படி வரையணும்னு சொன்னால் ஒரு ஈஸியான ஸ்டெப்புக்கு தான் இந்த மாதிரி வரைகிறேன். ஒவ்வொரு பேக்கேஜிங் பண்ணுறதும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். மொக்கப்பில் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னொரு டேப் ஓப்பன் ஆவார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் எம்பெடட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிசைனை வந்து எட் பண்ணிக்கோங்க. நான் கெசாவா சிப்ஸ்ங்கிற டிசைனை வந்து மேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை எட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ட்ராக் அண்ட் பொசிஷனில் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒன்றுமே வந்திருக்க மாட்டார். இப்போ நீங்கள் இந்த லேயருக்கு வந்துட்டு கண்ட்ரோலோட எஸ் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் நியூ லேயர் ஒன்று இதில் வந்துடுவார். இப்போ நீங்கள் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறது உங்களுக்கு ஷார்ட்கட் கீ வந்து தெரிஞ்சிருக்கும். ஏஎல்டியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து டவுன் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போயிட்டு மல்டிப்ளை செட் பண்ணி ஸோ சேம் ப்ரொசீஜர் இங்கே ஏஎல்டியை வந்து ஹோல்டு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தனி லேயர் வருவார். அவரை ட்ராக் பண்ணி ஓகே கொடுங்க. உங்களுக்கு ரியலிஸ்டிக்கில் ஒரு மொக்கப் வந்து ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி தான் பண்ணுறது. டிசைனர்ஸ் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போட ரெடியாக இருக்கிறோம். கீழே கமெண்ட் பாக்ஸ் எம்டியாக தான் கிடக்கு. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணுமென்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட் இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.